இந்தியாவில் இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 கேசஸ் வந்து பாசிட்டிவ் வந்திருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டிலையுமே சென்னையிலுமே 2 கேசஸ் பாசிட்டிவ் இருக்குது. இந்த ஹெச்எம்பி வைரஸ் யாருக்கு வரும் அப்படின்னா, ரெண்டாவது நம்ம எல்லாருமே இந்த காமன் கோல்டு, காமன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்க்கு ஏற்கனவே நம்ம தடுப்பூசிகள்லாம் இப்போ ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் குழந்தைகளுக்கு போட்டுடுறோம். நம்மளும் அதுக்கான எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு சளி வந்துருச்சு. முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள், நடவடிக்கைகள் நம்ம ஒரு தனி மனிதன் நம்மளும் எடுத்துக்கணும். அரசாங்கமும் பண்ண வேண்டிய கடமைகள் இருக்கு. இப்போ கொரோனாவுக்கு நம்ம எப்படி இருந்தோம்? SMS ஃபாலோ பண்ணோம், சானிடைசிங், மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங். அதே தான் இந்த கை குழந்தைகளுக்கு வரும்போது வேற வழியே இல்லை. நம்ம அந்த தாய் அந்த குழந்தைய பார்த்துட்டு தான் அவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு சுடுதண்ணி குடிச்சிக்கிட்டு அந்த குழந்தைய சுத்தமாக வச்சுக்கிறது. தாய்ப்பால் கண்டிப்பாக லாக்டேஷன் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து கொடுக்கணும். இந்த மியூட்டேஷன் ஆனது வந்து நம்ம நிறைய ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறோம், நிறைய மருந்துகள் இது பண்ணுறதுனால இப்போது ஒருத்தர் தடுப்பூசி போட்டிருக்காரு, அவர்கிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது அது வேறு மாதிரியான ஒரு மூலப்பொருட்களோட போய் ஸ்ப்ரெட் ஆகும். ஒருத்தர் தடுப்பூசி போடலை, அவர்கிட்ட போகும்போது அது வேறு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சீனாவிலேருந்து இன்னொரு புதிய வைரஸ் ஹெச்எம்பி வைரஸ், அது இந்தியாவுக்கு ஷாக் கொடுக்குற ஒரு வைரஸாகவும் இருக்குது. ஸோ பல இடங்களில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. என்ன மாதிரியான ப்ரீகார்பன் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது? அது ஹெச்எம்பி வைரஸ் வந்து இப்போ இந்த டிசம்பர் மாதம் சைனாவில் வந்து ஒரு அவுட் பிரேக் ஆகிருக்கு. ஹியூமன் மெட்டானீமோ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வைரஸ் வந்து ஒரு புது வைரஸ் ஒன்றும் கிடையாது, மக்கள் பீதி அடைய வேண்டாம். ஏன்னா இந்த ஹெச்எம்பி வைரஸ்ன்றது வந்து 2001 தான் நம்மளுக்கு முதல்ல நெதர்லாண்ட்ஸில் இந்த வைரஸ் வந்து தொற்று ஏற்பட்டதுங்க. இது வந்து ஃப்ரான்ஸில் 2001, ஆஸ்திரேலியாவில் 2002, பிறகு இஸ்ரேல் 2003, கனடா, இதை போன்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையுமே ஏற்கனவே இந்த அவுட் பிரேக் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்குது. இது எந்த இடங்களில் வரும்னா, ரொம்ப குளிர் பிரதேசம், பனி பொழியக்கூடிய இடங்களில் தான் இதனுடைய தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வின்டர் சீசனில் தான் இதனுடைய பரவல் இருக்கும். இப்போது அந்த டிவி சேனல்களும் நம்ம பார்த்துருப்போம், சைனாவில் நிறைய மக்கள் மருத்துவமனையில் அனுமதிச்சிட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் எதுவும் பெருசாக உயிரிழப்பு ஏற்பட்டதான் எந்த ரிப்போர்ட் தகவல்கள் வந்து சைனீஸினுடைய சிடிசி டிசீஸ் கண்ட்ரோல் எதுவும் சொல்லலை. இந்தியாவில் இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 கேசஸ் வந்து பாசிட்டிவ் வந்திருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டிலையுமே சென்னையிலுமே 2 கேசஸ் பாசிட்டிவ் இருக்குது. இந்த ஹெச்எம்பி வைரஸ் யாருக்கு வரும் அப்படின்னா, குழந்தைகள், அதாவது 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள், அதில் பெரும்பாலும் இன்ஃபென்ட்ஸ்னு சொல்கிற 1 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, 65-70 வயசுக்கு மேலே இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஆஸ்துமா, நுரையீரல் பிரச்சனை ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும். இதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டாம். இது வந்து ஒரு சாதாரண ஒரு சளி ஜுரம் காஸ் பண்ணுற, ஒரு காமன் கோல்டு காஸ் பண்ணுற ஒரு பேரா இன்ஃப்ளூயன்ஸா மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் தான் இருக்கும். ஒரு இருமல், ஒரு சளி, த்ரோட் பெயின், ஒரு தொண்டை எரிச்சல், ஜுரம், இந்த மாதிரி முட்டி கை கால் வலி தான் வரும். இதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டாம். இது புது வைரஸ் கிடையாது. இது ஏற்கனவே ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே 1950-60களிலே இது ஸ்ப்ரெட்டாக இருக்கிறதா லிட்ரேச்சரில் சொல்லியிருக்கிறாங்க. சைனாவிலும் பெரிய உயிரிழப்பு ஏற்படதான் இல்லை, இந்தியாவிலும் எதுவும் அவ்வளோ வேகமாகவோ இல்லை உயிரிழப்பு ஏற்படதான் நம்மளுக்கு எதுவும் தகவல் கிடையாது. இல்லை, வரும் காலங்களில் வீரியம் அதிகமாக வாய்ப்பு தான் இருக்கா சார்? அதாவது இந்த ஹெச்எம்பி வைரஸோடைய ஃபெட்டாலிட்டி ரேட், அதாவது நோய் இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா ஒரு 5% தாங்க. ஸோ இது அவ்வளோ மோசமாக, கொரோனாவை விட இது வேகமாகவும் ஸ்ப்ரெட் ஆகாது. கொரோனாவை போன்ற நம்மளுக்கு ஒரு பிரச்சனை சிக்கல்களும் இது கொண்டு வராது. மக்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம். ரெண்டாவது, நம்ம எல்லாருமே இந்த காமன் கோல்டு, காமன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்க்கு ஏற்கனவே நம்ம தடுப்பூசிகள்லாம் இப்போது ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் குழந்தைகளுக்கு போட்டுடுறோம். நம்மளும் அதுக்கான எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு சளி வந்துருச்சு. ரெண்டாவது, நம்மளும் கொரோனா போன்ற தடுப்பூசிகளும் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த அளவுக்கு தாக்கங்கள் வர்றது வந்து அரிதுதான். ரெண்டாவது, இதுக்கு ஹியூமன் பேரா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னுடைய தடுப்பூசியுமே இது வந்து குணப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அந்த வைரஸ் தடுப்பூசி போட்டவங்களுக்கு இது பாதுகாப்பு கொடுக்கும். ரெண்டாவது, இதுக்கு பர்டிகுலராக இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதுக்கு ரிபாவரின் போன்ற மாத்திரைகள், நம்ம வேறு சளி, ரெஸ்பிரேட்டரி சின்சைட்டில் வைரஸ், RSVக்கு போடுற மருந்துகள் ரிபாவரின், அதுக்கான ஹியூமன் பேரா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸுடைய வேக்சின், இதுவே வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்குது. சித்த மருத்துவத்தில் நம்மளுக்கு இந்த நிலவேம்பு கசாயம், கபசர குடிநீர் போன்றது வந்து ஹெல்ப் பண்ணுது. கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இது அதிக அளவில் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னா, இவனா ஃபங்க்ஷன் டைமில் நம்ம இருக்கிறோம். இப்போ இந்திய அளவில் அதிக அளவில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னா மீண்டும் ஒரு லாக்டவுனுக்கு நம்ம தயாராகணுமா சார்? லாக்டவுன் அளவுக்கு இது கண்டிப்பாக போகாது. ஏன்னா இப்போ வந்து இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 80 வயசு முதியவருக்கு வந்து லக்னோவில் வந்து இப்போது ஸ்ப்ரெட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் மகா கும்பமேளா வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடக்க போது. அங்கே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்சம் மக்கள் கூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல்.
அதனால் நம்ம வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நடவடிக்கைகள் நம்ம ஒரு தனி மனிதன் நம்மளும் எடுத்துக்கணும், அரசாங்கமும் பண்ண வேண்டிய கடமைகள் இருக்குது. இப்போ கொரோனாவுக்கு நம்ம எப்படி இருந்தோம்? எஸ்எம்எஸ் ஃபாலோ பண்ணோம், சானிடைசிங், மாஸ்க், சோஷியல் டிஸ்டன்சிங், அதையே நம்ம அதை பயன்படுத்துகிறோம். மாஸ்க் போட்டுக்கோங்க, சுத்தமாக கை வச்சுக்கோங்க, வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா கையை கழுவிக்கோங்க, தனி மனித இடைவேளைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் விடுங்க. இதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம பெரும்பாலான ஒரு நோய் தொற்றை கம்மி பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இருமல், சளி, ஜுரம் இருந்ததுன்னா நீங்கள் உடனடியாக நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி இதுக்கான ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் தான் இதுக்கும் பண்ணணும். டெஸ்ட்டு பரிசோதனை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் அண்ட் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் தேவை. அரசாங்கமும் அதற்கான ஒரு சர்வேலன்ஸ் மெஷர்ஸ் எடுக்கணும். பல்வேறுபட்ட மருத்துவ முகாம்கள், கேம்புகள், மருந்து மாத்திரைகள் ஸ்டாக் வச்சு மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு கொடுக்கணும். இப்போ பொங்கல் அந்த சீசனில் இருக்கிறதுனால மக்களும் பொது இடங்களில் கூடும்போது அதை தவிர்க்கிறது நல்லது, முன்னெச்சரிக்கை தேவை. அரசாங்கமும் அங்கங்கே வந்து மருத்துவ கேம்புகள் போடணும், மக்களுக்கு பேனர்கள் வச்சு முகாம்கள் பண்ணணும்ன்றது பண்ணிக்கலாம். இப்போது ஹெச்எம்பி வைரஸ் தாக்கப்பட்டவங்க தனிமைப்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? இப்போ ஒரு குழந்தைக்கு வருது, 8 மாதம் குழந்தையிலேருந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிடுச்சுன்றாங்க. ஸோ அந்த போல் குழந்தைகளை எப்படி நம்ம தனிமைப்படுத்துவது? தாய்ப்பாலுக்கு மஸ்ட்டு நம்ம கொடுக்கலாமா வேணாம்? அது போல் அதாவது ஐசோலேஷன் அண்ட் குவாரண்டைன் 2 விஷயம் இருக்குது. ஐசோலேஷனை நம்ம தனிமைப்படுத்திக்கலாம், வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கு. குவாரண்டைன்னா எந்த ஆள் நடமாட்டமே இருக்கக்கூடாது, நம்ம தனி ரூமில் நம்ம இருக்கணும். இப்போ கொரோனாவுக்கு நம்ம குவாரண்டைன் யூஸ் பண்ணோம். ஐசோலேஷனில் நம்ம தனிமைப்படுத்திக்கலாம். இப்போ பாதிக்கப்பட்ட இருமல், சளி இருக்குது, அந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் நீங்கள் வந்து லீவ் கொடுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். அடுத்தது வீட்டை விட்டு தேவையில்லாம அனவசியமாக வெளியில் போக வேண்டாம். கூட இருக்கிறவங்க, கேர் டேக்கர்ஸ் பார்த்துக்கிறவங்க மாஸ்க் போட்டுட்டு சுடுதண்ணில் கை வாஷ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இந்த ஐசோலேஷன், அதாவது இதனோட இன்குபேஷன் பீரியட், நோய் தொற்றுகள் காலம் பார்த்தீங்கன்னா 3 நாள்லேருந்து 6 நாள் தான். மற்றதுக்கெலாம் ஒரு 10 நாள் 20 நாள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட இன்குபேஷன் பீரியட் 3 to 6 days தான். ஸோ நோய் தாக்கும் தன்மை, நோய் தொற்றும் தன்மை வந்து ஒரு வாரம் தான். நம்ம காமன் கோல்டு மாதிரி. இப்போ வீட்டில் ஒருத்தருக்கு கோல்டு இருக்குங்க, என் அக்காவுக்கு கோல்டு இருந்துச்சு, என் தம்பிக்கும் கோல்டு வந்துருச்சு, நம்ம சொல்கிறோமா இல்லையா? அதே போன்று தான் இதுவும் இருக்கும். இது ரொம்ப சிவியராக ஒரு உயிர் கொள்கிற லெவலுக்கு இதுக்கான தன்மைகள் இருக்காது. அதனால நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஐசோலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை, கை குழந்தைகள்லாம் வருது இல்லையா, அது போல் டைமில் அவங்க தாய்ப்பால் கொடுக்கலாம்? கண்டிப்பாக கொடுக்கணும். குழந்தைகள், அதாவது நான் சொன்ன மாதிரி இன்ஃபென்ட்ஸ், அது மூலிமா அம்மாவுக்கு தொற்ற வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக தொற்ற வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு கோல்டு லெவலில் தான் இருக்கும். அதாவது இதை நினச்சி நம்ம ரொம்ப பயப்படுறோம், பீதி அடைகிறோம். கொரோனா வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் மெட்டா வைரஸ், ஜிகா வைரஸ் என்னென்னவோ நம்ம வந்து பயப்படுறோம். பயப்படாதீங்க. நம்மளுடைய சுகாதாரத்துறை கட்டமைப்பு நல்லா இருக்குது, நம்மளுக்கு போதிய டெஸ்டிங் கெப்பாசிட்டி இருக்குது, போதிய படுக்கை வசதிகள் இருக்குது, மருந்து வசதிகள் நம்மளுக்கு இருக்குது இந்தியாவில். பயப்பட வேண்டாம். இந்த கை குழந்தைகளுக்கு வரும்போது வேறு வழியே இல்லை, நம்ம அந்த தாய் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு தான் அவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு சுடுதண்ணி குடிச்சிக்கிட்டு அந்த குழந்தைய சுத்தமாக வச்சுக்கிறது. தாய்ப்பால் கண்டிப்பாக லாக்டேஷன், பிரஸ்ட் ஃபீடிங் வந்து கொடுக்கணும். அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. தாய்க்கே வந்துருச்சுனாலுமே கூட குழந்தைய தனிமைப்படுத்தக்கூடாது, குழந்தைக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். ஜுரம், அதுக்கான ஒரு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் நம்ம ஒரு மருத்துவரை ஆலோசனை பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஹெச்எம்பி வைரஸ் 2001 கண்டறியப்பட்ட வைரஸ் தான் அப்படி சொன்னீங்க இல்லையா சார்? இப்போ இது போல வைரஸ் வந்து மறுபடியும் தலை தூக்க என்ன காரணம்? வீரியம் ஆகிட்டே வருது இல்லையா? இது வந்து நல்ல கேள்வி, ஒரு மிகச்சிறந்த கேள்வி. அதாவது வைரஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். ஆன்டிஜெனிக் ட்ரிஃப்ட், ஆன்டிஜெனிக் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க மைக்ரோபயாலஜி, மாலிகுலர் பயாலஜியில். தன்னுடைய உடல் கூறுகளில் இருக்கிற அதில் ப்ரோட்டீன் ஸ்பைக்ஸ் என்ன பண்ணோம்னா, இப்போது ஒரு மருந்து, ஏன்னு ஒரு மருந்து கொடுக்குறோம் இந்த வைரஸ்க்கு எதிராக, அந்த மருந்துக்கு எதிராக தன்னை பாதுகாத்துக்கும், ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணிக்கும். மியூட்டேஷன் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மியூட்டேஷனாகவும் அது மாற்றிக்கும். உருவத்தை மாற்றி வரும்போது தான் நம்மளுக்கு திரும்ப ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ கொரோனாலே பார்த்துருப்போம், ஓமைக்ரான் பார்த்துருப்போம், டெல்டா பார்த்துருப்போம், சிக்மா பார்த்துருப்போம். அது போன்று மியூட்டேஷன்களில் நம்மளுக்கு வரும். இந்த மியூட்டேஷன் ஆனது வந்து நம்ம நிறைய ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறோம், நிறைய மருந்துகள் இது பண்ணுறதுனால. இப்போது ஒருத்தர் தடுப்பூசி போட்டிருக்காரு, அவர்கிட்ட இருந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது அது வேறு மாதிரியான ஒரு மூலப்பொருட்களோடு போய் ஸ்ப்ரெட் ஆகும். ஒருத்தர் தடுப்பூசி போடலை, அவர்கிட்ட போகும்போது அது வேறு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் இந்த மியூட்டேஷன்ஸை பற்றி நம்ம வரி பண்ண வேண்டாம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மருந்துகளும் நம்ம வந்து அட்வான்ஸ்டாக நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த வைரஸ்களை வந்து நம்ம ஒழிக்க முடியாது. கொரோனாவையும் நம்ம உலகத்தை விட்டு அகற்ற, எராடிகேட் பண்ண முடியாது. கொரோனாவும் இருக்கும், ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய லெவலுக்கு. முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு சிக்கன் பாக்ஸ், அம்மை பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. தட்டமை, ஸ்மால் பாக்ஸ், கொத்தா மக்கள் ஐரோப்பாவில் இறந்தார்கள். பிளேக் வியாதி, காலரா டைஃபாய்டு. இன்னைக்கு காலரா டைஃபாய்டு, பிளேக், ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸில் உயிரிழப்புகள் கம்மி கிடையாது. பிளேகும் கிடையாது, டிபியும் கிடையாது. டிபியும் அப்படிதான். போலியோ எவ்வளோ பேருக்கு இருந்தது. நம்ம தடுப்பூசி சரியான முறையில் போட்டதுனால, அந்த வேக்சினேஷன் டிரைவ், மக்களுக்கான ஒரு அவேர்னஸ், போதிய மருந்து வசதிகள் கொண்டு வந்ததுனால தான் இதை நம்ம தடுக்க முடிஞ்சுது. இதுவும் அதே போன்ற ஒரு வைரஸ் தான். மக்கள் பீதி அடைய வேண்டாம், இதை நாம் எதிர்கொள்ளலாம். இதற்கு நம்மளுக்கு தன்னம்பிக்கையும் விழிப்புணர்வும் தான் தேவை. ஹெச்எம்பி வைரஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது சார்? அதாவது நம்ம கொரோனாவுமே எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சோ அதே மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது இருமும் போது, பொது இடங்களில், இல்லை தும்மல் வரும்போது, நம்மளுடைய காற்றில் ட்ராப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க, நியூக்ளியர் ட்ராப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த சளி போன்ற அந்த ஒரு சின்ன ட்ராப்லெட்ஸ் வந்து மற்றவங்க மேலே படும்போதோ,
இல்லை ஒரு டேபிள் சேர் புக்கு இல்லை ஒரு டோர் ஹேண்டில் இல்லை ஒரு பஸ்ஸில் பப்ளிக் பிளேஸில் போகிறோம் கைப்பிடிகள் இதில் ஸ்ப்ரெட் ஆகும்போது இல்லை நம்ம தும்பிட்டு அந்த கையை கொண்டு போயிட்டு நம்ம வேற ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது ஒரு பொருளை தொடும்போது இது பேர் ஃபோமைட் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. சேம் பேட்டர்ன் ஆஃப் கொரோனா தான். சேம் பேட்டர்ன் ஆஃப் கொரோனால தான் இதுவும் டிரான்ஸ்மிட் ஆகுது. அதனால நம்ம வந்து பொது இடங்கள் போகும்போது சானிடைஸ் பண்ணிக்கணும். பப்ளிக் ஹேண்டில் பண்ணுற இந்த பஸ்ஸுகள், ஹோட்டல்கள், மால்கள், ரெஸ்டாரண்ட்கள் அந்த கைப்பிடிகள்லாம் நம்ம வந்து சானிடைஸ் பண்ணி அதுக்கான ஸ்ப்ரே அடிக்கிறது நல்லது. அதே நேரத்தில் காற்றுலேயே இது பரவும். மாஸ்க் போடுறதுனுடைய அவசியமும் இதனால தான் மாஸ்க் போட சொல்லி சொல்கிறோம். இதன் மூலயமா கொரோனாவை போன்று தான் இதுவும் ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல்வேறு கருத்தில் பிறந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ.